Bonjour à tous. Aujourd'hui, c'est 3 octobre 2025. Today it is 3rd October 2025. இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை வாங்கிரதி என்று பிரெஞ்சில் சொல்லக்கூடியது வீனஸ் உரிய நாள். வீனஸ் என்பதும் வெள்ளி கோள் என்பதும் ஒன்றே. இப்போ நம்ம அன்னை வழியில் பார்க்கும்போது லவ் ஃபார் த டிவைன் என்ற தலைப்பில் வரக்கூடிய அன்னை அருள்வாக்குகள். அமோர் intégral pour le divin, pure, complet, irrévocable, un amour qui se donne pour toujours. அமோர் intégral அப்படிங்கிறத மொழிபெயர்த்தோம் என்றால் இன்டெகிரல் லவ். இதுல பின்னாடி போகும் சில நேரங்களா, பல நேரங்கள்ல இங்கிலீஷ்ல இன்டெகிரல் லவ் தான் சொல்லுவோம், பிரெஞ்சுல லவ் இன்டெகிரல் அப்படின்னு. பூர்ணா ஃபார் ல டிவைன். அது பியூர்ங்கிறது இந்த ஈ இல்லாம இருக்கும், ஆனா உச்சரிக்கும் போது அதே இங்கிலீஷ் மாதிரியே தான் வரும். இங்கிலீஷ்ல பியூர் அப்படிமோ, பிரெஞ்சுல பியூர் அப்படிமோ. இப்போ பியூர்னாலும் தூய்மை, சுத்தமானது அப்படின்னு. அந்த அன்பு பூரண அன்பு, இறைவனுக்குரிய நம்மளுடைய பூரண அன்பானது தூய்மையானது. காம்ப்ளே அப்படின்னா முழுமையானது, கம்ப்ளீட் அப்படிங்கிறது. ஈயும் டீயும் மாத்தி போட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி கடைசியில் இன்னொரு ஈ சேர்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தை வரணும். அங்க ரெண்டுலயுமே அந்த ஈ சேர்க்கணும். பியூர்லயும் ஈ சேர்க்கணும், கம்ப்ளீட்லயும் ஈ சேர்க்கணும். இர்ரிவாக்கபிள் அப்படிங்கும்போது அது திருப்பி, அதாவது நம்ம ரிவோக் பண்றதுன்னா கூட வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிடும். இர்ரிவோக்கபிள்னா திருப்பி எடுக்க முடியாத ஒன்றாக இருக்கும். இப்ப ஒரு திருமணமானது டைவர்ஸ்னா அந்த அன்பு முறிந்து போகிறது, அன்பு திரும்ப பெற்று போட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த திரும்ப பெற முடியாத அன்பு. அமூர் அப்படின்னா லவ். கீனா விச், ச டோன்னா இட் கிவ்ஸ். டோன்ங்கிறது இந்த டோனே, அந்த DONNER அப்படின்னா டோனே அப்படின்னா கொடுத்தல் அப்படின்னும். அது டொனேஷன்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு இதுதான் அடிப்படை, ஞாபகம் வச்சுங்க. அப்ப பூர் துஷூர், துஷூர்னா ஆல்வேஸ், ஜூர்னா நாட்கள் வரும், ஜூர் எஸ்ஸோட வரும்போது, தூனா ஆல் ஜூர்னா ஆல்வேஸ்ங்கிற பொருள், ஃபார் எவர்ங்கிற பொருள்ல வரும். இதை இங்கிலீஷ்ல integral love for the divine, pure, complete and irrevocable. It is a love that gives itself forever. So again in French, amour intégral pour le divin, pure, complet, irrévocable, un amour qui se donne pour toujours. தனசேகர் ஐயா, நீங்க ஒரு தடவை திருப்பி அதை படிங்க. இப்போ அன்மியூட் பண்ணி படிங்க. Amour intégral pour le divin, pure, complète, irrévocable, un amour qui se donne pour toujours. இப்ப தமிழ்ல படிச்சுங்க. தெய்வீகத்திற்கான ஒருங்கிணைந்த அன்பு, தூய்மையான, முழுமையான, மாற்ற முடியாத, என்றென்றும் தன்னை கொடுக்கும் அன்பு. அருமையா இருக்கு சார், நல்லா பண்ணிருக்காங்க. நன்றி நன்றி. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Sri Aurobindo.